எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அடித்தளம் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை, நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான். ஒன்று கேட்கிறாரு, நான் என்னுடைய ஒன்று சொல்லிடுறேன். அது என்னன்னா, நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அடிப்படை பிரச்சனை எவ்வளவு இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சொல்றேன் நான். ஒரு வளரும் நாடு நம்முடைய நாடு, அது குறிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நம்ம முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிகளா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லாம் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அரசியல் வந்திருக்க, 4 வருஷம் நேரடி அரசியல் இருக்கிறேன். நான் கிராமங்களுக்கு பல பகுதிகள் செல்லும் போது பல்வேறு பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை நான் பார்க்கிறேன். நான் அதை அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த கண்ணோட்டத்தில் அது சொன்னா, நான் முதல்ல ஒரு கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தில் முதல்ல ஒரு கருத்து சொன்னது, பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் சொன்னது நான் தான். இன்னைக்கு அதே வேளையில நான் இந்து பக்தன் தான், எல்லா கோயிலுக்கு போறேன், இந்து மதத்தை வழிபடுறவன். அதே நேரத்தில் இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது, சமூக வளர்ச்சி கிடையாது. குறிப்பா பெண்கள் நீங்க படிக்கலாம், நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது யாருன்னா தந்தை பெரியார் தான். கிடையாது. அவர் அதே நேரத்தில் இந்த இருமொழி கொள்கை, இன்னைக்கு நீங்க பசங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு ஆங்கில புலமை இருக்குன்னா அதுக்கு இருமொழி கொள்கை தான் காரணம். இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள், மாணவர்கள் இன்னைக்கு இந்த ஆங்கில புலமையினால இன்னைக்கு உலகமெங்கும், ஐரோப்பா, அமெரிக்கா, இன்னைக்கு எல்லா பல நாடுகள்ல இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமைக்கு காரணம் இருமொழி கொள்கை நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்முடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, நீங்க சமூக நீதிக்கு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அடித்தளம் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை, நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான்.